கனகபுரி அப்படிங்கிற பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்தவரு மகாராஜாவான பார்த்திபன். அந்த ராஜ்யத்துல ஆனந்தையா அப்படிங்கிற நெசவாளர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய வாழ்க்கையில 10 வருஷம் கஷ்டப்பட்டு ராம பகலுமா கஷ்டப்பட்டு ஒரு வஸ்திரத்தை நெஞ்சிருந்தாரு. அதோட பேரு ஹம்ச வஸ்திரம். அந்த வஸ்திரத்துல ஒரு பக்கம் சூரிய ஒளியும் இன்னொரு பக்கம் சந்திர ஒளியும் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனந்தையாவோட மரணத்துக்கு அப்புறமா அவருடைய 2 பிள்ளைங்களான பார்கவையா கேசவையா அப்படிங்கிற 2 பிள்ளைங்க சொந்த கொண்டாடுறதுக்காக வந்தாங்க. பார்கவ பெரியவன், அவனுக்கு வியாபாரம் இன்னும் அதிகம். கேசவன் சின்னவன், அவனுக்கு கலை மேல பக்தி அதிகம். மகாராஜா, என் தந்தை நெஞ்ச இந்த அன்னப்புடவையோட உரிமை எனக்கு தான் சொந்தம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட 10 பைசா இல்ல. அவருக்கு தேவைப்பட்ட பட்டு நூலையும் வண்ணங்களையும் பக்கத்து ராஜ்யத்துல இருந்து என்னோட சொந்த பணத்துல நான் தான் வாங்கி கொடுத்தேன் அரசே. என்னோட முதலீடு மட்டும் இல்லாம போயிருந்தா இந்த கலைப்படைப்பே உருவாயிருக்காது. அதனால இதோட உரிமை எனக்கு தான் சொந்தமாகணும். கேட்டீங்களா மகாராஜா? என் அண்ணனோட வார்த்தைங்க எவ்வளவு நகைச்சுவையா இருக்குன்னு. பட்டு நூலும் வண்ணங்களும் மட்டும் இருந்தா போதுமா? அந்த நூலை எப்படி பின்னணும், எந்த வண்ணம் எங்க வரணும்னு ராத்திரியும் பகலுமா யோசிச்சு என்னோட தந்தைக்கு அந்த ஆடையோட வடிவத்தை வரைஞ்சி கொடுத்ததே நான் தான். என்னோட மூளை இல்லை அப்படின்னா அந்த நூலெல்லாம் வெறும் நூலா மட்டும்தான் இருந்திருக்கும். கலைஞனோட சிந்தனைக்கு விலை பேச முடியாது. நான் உயிரை கொடுத்து உருவாக்கின வடிவம் இது. அதனால இதோட முழு உரிமையும் எனக்கு தான் சொந்தம். ஏ கேசவா, உன்னோட யோசனை காகிதத்தோட போச்சு. அந்த காகிதங்களை உண்மையான பட்டா மாத்த நான் ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை போட்டிருக்கேன். தெரியுமா உனக்கு? பணம் இல்லைன்னா கலை வாழாதுப்பா. இந்த ஆடைய நான் பக்கத்து நாட்டு ராஜாக்கு வித்து பணமாக்க போறேன். அதுல உனக்கும் கொஞ்சம் பங்கு தரேன். என் வழியில குறுக்க வராத. வாய்ப்பே இல்லை. ஒரு அசாத்தியமான கலைப்படைப்பை கொண்டு போய் சந்தையில விற்க நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். இதை என் வீட்டில் வச்சு அலங்காரப்படுத்தி என்னோட கலைப்படைப்புக்கான ஆதாரமா நான் வைக்க போறேன். நீ போட்ட பணத்துக்கு 2 மடங்கா நான் பணத்தை கொடுக்கறேன். நீ இந்த ஆடைய விட்டுடுன. உன்கிட்ட அவ்வளோ பணம் எங்க இருக்கு? என்கிட்ட கடனை வாங்கி எனக்கே தருவியா? மகாராஜா, இவன் வியாபாரத்தோட அருமை தெரியாத அகங்காரம் பிடிச்சவன். தயவு பண்ணி அன்னப்புடவைய எனக்கே கொடுங்க. மகாராஜா, என் அண்ணனுக்கு கலையோட மதிப்பு தெரியாது. வெறும் பணத்தை பார்க்குற சுயநலவாதி அவன். இந்த ஆடைய மதிக்கக்கூடிய எனக்கே இதை நீங்க கொடுக்கணும். பிள்ளைங்க 2 பேருடைய வாதத்தையும் கேட்ட மகாராஜா இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு. 2 பேரோட வாதமும் சரியாதான் இருக்கு. ஒருத்தர் பணத்தை கொடுத்திருக்காரு, இன்னொருத்தரோ அறிவை கொடுத்திருக்காரு. இவங்க 2 பேரோட உதவியும் இல்லாம இந்த அன்னப்புடவை உருவாகி இருக்க முடியாது. மகாமந்திரி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட இதுக்கு தீர்வு இருக்கா? அரசே, இது மிகவும் சிக்கலான பிரச்சனை. 2 பேருக்குமே சம உரிமை இருக்கிறதால இந்த புடவைய பாதியா கிழிச்சு 2 பேருக்கும் கொடுக்கலாமா அரசே? ஐயோ வேண்டாம் மந்திரியாரே. அந்த புடவைய வெட்டிட்டீங்கன்னா நூல்களோட பின்னல் பிரிஞ்சு புடவை வீணா போயிடும். அதோட மொத்த மதிப்பும் பூஜ்ஜியமா மாறிடும். தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. ஆமா மந்திரியாரே, ஒரு கலைப்படைப்பை வெட்டுறதுங்கிறது அந்த கலைஞனோட உயிரெடுக்கிறதுக்கு சமம். என் தந்தை உயிரை கொடுத்து உருவாக்குனதை அப்படி செய்யாதீங்க. சரி, அந்த புடவைய ராஜசபையில ஏலத்துல விட்டுட்டு வர்ற பணத்தை உங்க 2 பேருக்கும் நான் பிரிச்சு கொடுக்கவா? எனக்கு பணம் தேவையில்லை மந்திரியாரே. என்கிட்ட ஏற்கனவே தேவையான பணம் இருக்கு. எனக்கு தேவை அந்த ஆடை மூலமா கிடைக்கிற புகழும் அதால கிடைக்கிற அங்கீகாரமும் தான். என் தந்தையோட நினைவை சந்தையில ஏலம் விடுறத என்னால அனுமதிக்க முடியாது. எனக்கு பணமெல்லாம் வேண்டாம். எனக்கு தேவை அந்த அன்னப்புடவை மட்டும்தான். வெட்டுவதற்கும் வழி இல்லை, விற்பதற்கும் வழி இல்லை. ஆனா 2 பேருக்கும் அதே புடவை தான் வேணும். இப்படி ஒரு விசித்திரமான வழக்க இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்றதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. சபையில எல்லாரும் அமைதியா இருக்கிற நேரத்துல ஆனந்தையாவோட வீட்டுல 40 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலைக்கார ரங்கையா முன்னாடி வந்தாரு. அவருடைய துணியெல்லாம் கசங்கி போயிருந்துச்சு. ஆனா முகம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. மகாராஜா, என் பேரு ரங்கையா. இவங்களோட தந்தையோட நெசவு ஆலையில நான் 40 வருடங்களா வேலை செஞ்சிருக்கேன். நீங்க அனுமதி கொடுத்தா ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும். சொல்லு ரங்கையா, உன்னோட எஜமான பத்தி உனக்கு தெரிஞ்சத சொல்லு. இந்த ஆடை யாருக்கு தான் போய் சேரணும்? மகாராஜா,
இவங்க 2 பேரோட வாதங்களை கேட்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் புரியுது. இவங்க அந்த அன்னப்புடவையோட நுனிய பார்த்தாங்களே தவிர அதோட ஆழத்தை பார்க்கல. இவங்க தந்தையோட உழைப்ப வியாபாரமாகவும் அகந்தையாவும் மாத்திக்கிறாங்களே தவிர அதுல இருக்கிற ஆத்மாவை இவங்க உணரவே இல்லை. ஹே ரங்கையா, நீ ஒரு வேலைக்காரன், உனக்கு என்ன தெரியும் வியாபாரத்தை பத்தி? மரியாதையா இங்கிருந்து போ. ஆமா ரங்கையா, நீ வெறுமனே நூல் நோர்க்கிறதுக்காக மட்டும்தான் வேலைக்கு வருவ. கலைய பத்தியும் உரிமைய பத்தியும் எங்களுக்கு சொல்லாத. நிறுத்துங்க. ஒரு மனிதனோட அனுபவத்தை வெறும் மேலோட்டமா பார்த்து பேசாதீங்க. ரங்கையா, நீ பேசின வார்த்தைகள்ல ஏதோ ஒரு பொருள் ஒளிஞ்சிருக்கிறத என்னால உணர முடியுது. இந்த சிக்கலுக்கான தீர்வை உன்னால மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு என் மனசு நம்புது. அதனால இந்த ஒரு வழக்குக்கு மட்டும் இந்த ராஜ்யத்தோட மகாராஜாவா நீதி வழங்குற என் அதிகாரத்தை உனக்கு நான் கொடுக்கறேன். இந்த நொடியிலிருந்து இந்த வழக்குக்கான நீதிபதி நீதான். நீ என்ன தீர்ப்பு கொடுக்கறையோ அதையே நான் அமல்படுத்துவேன். நீ போய் அந்த நீதிபதி இருக்கையில உட்காரு. இத கேட்டு சபையில இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு சாதாரண வேலைக்காரன் கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரே மகாராஜா அப்படின்னு. ரங்கையா மெதுவா போய் சிம்மாசனத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நாற்காலியில உட்கார்ந்தாரு. மகாராஜா, நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கைய நான் தலை வணங்கி ஏத்துக்கறேன். ஐயா பார்கவா, கேசவா, நீங்க 2 பேருமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணத்தை பத்தியும் அறிவை பத்தியும் பேசினீங்க இல்லையா? எனக்கு ஒரு சின்ன கேள்வி. உங்க அப்பா அந்த அன்னப்புடவைய 10 வருஷங்களா நெய்தார் இல்லையா? அப்ப அவர் அந்த தறியில அமரும் போது எத்தனை தடவை அவருக்கு கைகள் ஓய்ஞ்சு போயிருக்கும்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பெருமூச்சு விட்டாருன்னு சொல்லுங்க. என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி ரங்கையா? அவர் எத்தனை தடவை தறி நெஞ்சா எனக்கு என்ன? அவருக்கு தேவையான சிறந்த பட்டு நூலை நான் வாங்கி கொடுத்தேன். அதான் என் பெருமை. என் வேலை தறி நெய்யறது கிடையாது, வியாபாரம் செய்யறது. சரிங்க ஐயா. கேசவ ஐயா, நீங்க சொல்லுங்க. அந்த அன்னப்புடவைய செய்யும் போது உங்க தந்தையோட கைகள் எத்தனை தடவை காயப்பட்டுச்சு? எவ்வளவு வலிய தாங்கினாருன்னு தெரியுமா? அந்த வலிய எப்படி பொறுத்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நான் எப்பவும் என்னோட வடிவம் எப்படி உருவாகுதுன்னு பாப்பனே தவிர அவருடைய விரல்களை நான் கவனிச்சதில்ல. ஆனாலும் ஒரு சிறந்த கலைப்படைப்பை உருவாக்கும் போது சின்ன சின்ன காயம் படுறது சகஜம்தானே ரங்கையா? எதுக்கு இந்த கேள்விங்கெல்லாம்? கேள்விங்க இல்ல கேசவையா, இதுதான் உண்மை. 2 பேரும் கேளுங்க. பார்கவையா, நீங்க பட்டு நூலை வாங்கி கொடுத்தது உண்மைதான். ஆனா அந்த நூலுக்கு உயிரை கொடுத்தது உங்க பணம் இல்ல, உங்க தந்தையோட உழைப்பு. கேசவையா, நீங்க வடிவத்தை கொடுத்தது உண்மைதான். ஆனா அந்த மாதிரி வடிவத்தை புடவையில உருவாக்க உங்க அப்பா 10 வருஷங்களா கண்மொழிச்சு உழைச்சாரு. நீங்க 2 பேரும் அந்த புடவைய ஒரு பொருளா பாக்குறீங்க. ஒருத்தருக்கு விற்கணும், ஒருத்தருக்கு காட்சிப்படுத்தணும். ஆனா அந்த புடவை ஒரு மனுஷனோட 10 வருஷ வாழ்க்கை. ரங்கையா, நீங்க வார்த்தையால ஜாலம் பண்றீங்க. நாங்க எங்க அப்பாவோட உழைப்பை குறைச்சி மதிப்பிடல. ஆனா அவர் இல்லாதப்போ பிள்ளைங்களா அவருடைய சொத்து எங்களுக்கு தானே சேரணும். சரிங்க ஐயா, நான் நேரடியாவே சொல்றேன். ஒரு பொருளோட மதிப்பை தெரிஞ்சுக்கணும்னா அந்த பொருளை அனுபவிக்க கூடாது. அந்த பொருளை உருவாக்க பின்னால பட்ட வழியை அனுபவிக்கணும். நீங்க 2 பேரும் இந்த அன்னப்புடவைக்காக உயிரையும் தருவேன்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறேன். யார் அந்த சோதனையில ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த அன்னப்புடவை. உங்களுக்கு சம்மதமா? எந்த சோதனையா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. நான் கூட தயார் ரங்கையா. என்னுடைய கலை அறிவால உங்க சோதனையில ஜெயிப்பேன். ரங்கையா ஒரு பெட்டிய திறந்தாரு. அதுக்குள்ள இருந்து ரொம்பவும் பழசான, நஞ்சு போன, ரொம்பவும் அழுக்கா இருக்கிற ஒரு சட்டைய அவரு வெளியில எடுத்தாரு. அந்த சட்டையில வேர்வை மனம், மண்ணு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அத சபைக்கு நடுவுல வச்சாரு. இதோ இந்த பழைய நூல் சட்டைய பாத்தீங்களா? இந்த 10 வருஷங்களா அன்னப்புடவைய நெய்யும் போது தறியில உங்க அப்பா போட்டுக்கிட்ட துணி இது. இதுல இருக்கிற வேர்வையும் கண்ணீரும் உங்க அப்பாவோடது. அப்படிப்பட்ட இந்த சட்டைய உங்கள யாரு போட்டுக்கிட்டு இந்த கனகபுரி ராஜ்யத்துல பெருமையா ஒரு நாள் முழுக்க நடக்கிறீங்களோ அவங்க தான் இந்த சோதனையில ஜெயிப்பீங்க. சொல்லுங்க, யார் இந்த சட்டைய போட்டுக்கிறீங்க? என்னது, இந்த அழுக்கு துணிய நான் போட்டுக்கணுமா? நான் ஒரு பெரிய தொழிலதிபர், கோடிக்கணக்கில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த கிழிஞ்ச அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு வீதியில நடந்தா என் மதிப்பு என்னாகும்? என் வியாபாரம் என்னாகிறது? இந்த வேர்வை நாத்தத்தை என்னால தாங்க முடியல, எனக்கு வேண்டாம்.
சீச்சி, ஒரு கலைஞனுக்கு அழகுல ரசனை இருக்கணும் ரங்கையா. இந்த அழுக்கு துணியை போட்டுக்கிறது என் கலைக்கே அவமானம். நான் எப்பவும் பட்டு துணிகளையும் வாசனை திரவியங்களையும் தான் போட்டுப்பேன். இந்த துணியை போட்டுக்கிட்டா எனக்கு வியாதி தான் வரும். என்னோட மென்மையான மனம் இதை ஏத்துக்காது. நானும் போட்டுக்க மாட்டேன். யோசிச்சு சொல்லுங்க. ஒரே ஒரு நாள் இந்த உடைய போட்டுக்கிட்டா அந்த அன்னப்புடவை உங்களுக்கு சொந்தமாகும். அந்த அன்னப்புடவை எனக்கு முக்கியமானதா இருந்தாலும் சரி, அதுக்காக என்னுடைய அந்தஸ்தை என்னால் தாழ்த்திக்க முடியாது. ரங்கையா, என்னோட கலை அந்தஸ்துக்கு இந்த அழுக்கு துணி ஈடாகாது. இந்த சோதனை எனக்கு வேண்டாம். ரங்கையாவோட முகம் ரொம்பவும் கம்பீரமா இருந்துச்சு. அந்த சபையில இருக்கிற எல்லாரும் ரங்கையாவோட முகத்தை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா மகாராஜா, தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இவங்க 2 பேரோடைய பதிலையும் கேட்டீங்க தானே? இவங்க 2 பேருக்கும் பூக்களோட நறுமணம் வேணும். அதே அந்த பூக்கள் வளரும் சேருனா அருவருப்பு. இவங்களுக்கு அந்த அன்னப்புடவை வேணும். ஆனா அந்த புடவைக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பும் வேர்வனா சலிப்பு வரும். ஆமா ரங்கையா, இவங்க வார்த்தைகள்ல அகங்காரம் தெளிவா தெரியுது. பார்கவையா, கேசவையா, உங்களுக்கு ஒரு உண்மைய சொல்றேன். இந்த புடவைக்கு பின்னால இருக்கிற உண்மை உங்களுக்கு தெரியாது. உங்க அப்பா தன்னோட கடைசி மூச்சை விடுவதற்கு முன்னாடி என் கையை பிடிச்சி ஒன்று சொன்னாரு. ரங்கையா, என் 2 பசங்களுக்கும் பணத்து மேலையும் புகழ் மேலையும் ஆசை அதிகமாயிடுச்சு. நான் அவங்களுக்காக இந்த புடவைய நெய்யல. நம்ம ஊர்ல இருக்கிற அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்கவே இந்த புடவைய நான் செஞ்சேன். ஆனா இதை அவங்க கிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு கண்ணீரோடு அவர் சொன்னாரு. என்னது, அநாத ஆசிரமத்துக்கா? ஆமா பார்கவையா, உங்களோட முதலீடும் உங்க நூலும் அவருக்கு வெறும் உதவி மட்டும்தான். ஆனா அந்த புடவையில அவருடைய ஆத்மா இருக்கு. அவருடைய அழுக்கு துணியை தொட தயங்கின உங்களுக்கு அண்ணா புடவைய தொடுறதுக்கான தகுதி இல்ல. தந்தையோட உழைப்பையும் வேர்வையையும் மதிக்க தெரியாத ஒருத்தன் எப்படி அவருக்கு வாரிசாக முடியும்? அதனாலதான் மகாராஜா முன்னாடி நான் சொல்ற இந்த தீர்ப்பு என்னன்னா, அந்த அன்னப்புடவை பார்கையாவுக்கும் சொந்தம் இல்ல, கேசையாவுக்கும் சொந்தம் இல்ல. உங்க அப்பாவோட கடைசி ஆசைப்படி அந்த புடவைய ஏலத்துல விட்டு அதுல கிடைக்கிற முழு பணத்தையும் நம்ம ஊர் அநாத ஆசிரமத்துக்கு நான் கொடுக்கறேன். ரங்கையா, நீங்க எங்களுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீதியையும் அநீதியையும் தீர்மானிக்க வேண்டியது தர்மம்தான், சுயநலம் இல்ல. உங்க தந்தையோட உண்மையான சொத்து அந்த அன்னப்புடவை இல்ல, அவருடைய உழைப்பு தான். அந்த உழைப்புக்கு அடையாளமான இந்த அழுக்கு சட்டைய உங்க 2 பேருக்கும் பரிசா கொடுக்கறேன். நீங்க இந்த சட்டைய உங்க வீட்டுல அலங்காரமா மாட்டி வச்சு உங்க அப்பாவோட உழைப்பையும் நீங்க எங்கிருந்து இவ்வளோ தூரம் வளர்ந்தீங்கன்னு ஞாபகப்படுத்திக்கோங்க. இதுதான் நான் கொடுக்கற உண்மையான தீர்ப்பு. ரங்கைய கொடுத்த தீர்ப்புக்கு சபையில இருக்கிற அத்தனை பேரும் எழுந்திருச்சு நின்னு கைத்தட்டி பாராட்டினாங்க. மகாராஜாவும் கண்ணுல ஆனந்த கண்ணீரோட சிம்மாசனத்தை விட்டு இறங்கி ரங்கைய கிட்ட வந்தாரு. அற்புதம் ரங்கையா, 100 பண்டிதர்களும் சட்ட வல்லுநர்களும் வழங்க முடியாத ஒரு தீர்ப்பை உன்னுடைய அனுபவத்தாலையும் அறிவாலையும் 5 நிமிஷத்துல கொடுத்துட்ட. பணத்திற்கும் கலைக்கும் இருந்த அகந்தைய ஒரு வேர்வை துணியால நீ தொடச்சிட்ட. உன்னுடைய தீர்ப்பை நான் சந்தோஷமா அமல்படுத்துறேன். இன்னையிலிருந்து நீ சாதாரண வேலைக்காரன் இல்ல, என் ராஜ்யத்தோட தலைமை நீதிபதியா உன்னை நான் நியமிக்கிறேன். இது என் கட்டளை. எங்களை மன்னிச்சிடுங்க ரங்கையா. சொத்து மேல இருந்த ஆசையால எங்க அப்பாவோட தியாகத்தையும் உழைப்பையும் உணரல. உங்க தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிறோம். இன்னையிலிருந்து எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவே எங்க பணமும் கலையும் பயன்படும். ரங்கையோட தீர்ப்பால அண்ணன் தம்பிக்கு நடுவுல ஒரு மாற்றம் வந்துச்சு. அந்த ஹம்ச வஸ்திரம் ஏழைங்களுக்கான அச்சய பாத்திரமா இருந்துச்சு. ஒரு சாமானியமான ஆள் நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த ராஜ்யத்துக்கே ஒரு நல்ல வழி காட்டினது அந்த ராஜ்யத்தோட சரித்திரத்துல நின்னு போச்சு. மகத ராஜ்யத்தை சேர்ந்த ராஜசபை இன்னைக்கு என்னமோ ரொம்ப அமைதியா இருந்துச்சு. மகாராஜாவான பார்த்திபன் அவருடைய சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து, இனி இந்த ராஜாவா வாழ்க்கை வேண்டாம், இனி நான் காட்டிலேயே வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி கண் கலங்கி நின்னுகிட்டு இருந்தாரு. அவர் எதிர்க்க நின்னுகிட்டு இருந்த ஒரு பொண்ணு பேரு கலாவதி பயந்து போய் கை கட்டி நின்னுகிட்டு இருந்தா. தயவு செஞ்சு இந்த முடிவை பின் வாங்கிக்கோங்க மகாராஜா. எனக்கு நியாயம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க ராஜ்யத்தை விட்டு போக கூடாது. நீங்க இல்லனா நம்ம ராஜ்யத்து மக்களை யார் காப்பாத்துவாங்க? கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக தயவு செஞ்சு ராஜ்யத்தை விட்டு போகாதீங்க. இல்ல கலாவதி, உனக்கு நியாயம் கொடுக்க முடியாத இந்த சிம்மாசனம் எனக்கு வேண்டாம்.
என்னோட கிரீடம் இப்போ முள் கிரீடமா மாறியிருக்கு. என்னோட தந்தைக்கு கொடுத்த வாக்குக்கும் என்னுடைய ராஜ தர்மத்துக்கும் இடையில நான் சிக்கி தவிக்கிறேன். தர்மத்தை காப்பாற்ற முடியாத ராஜ்யத்துல சிம்மாசனத்துல இருக்கிறத விட வனவாசமே மேல்தான். இந்த சங்கடத்துல இருந்து வெளியில வர நான் வனவாசத்துக்கு போறேன். மகாராஜா, அவசரப்படாதீங்க. ராஜ்யத்தை துறக்கிறது தவறு. ஏதாவது வழி கிடைக்காம போகாது. உங்க தந்தையோட வாக்கை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மக்களை காப்பாத்துறதும் முக்கியம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. வழி இல்ல மந்திரி. தர்மத்தை காப்பாத்தணும்னா என் தந்தை சொல்ல மீறணும். தந்தை சொல்ல காப்பாத்தணும்னா தர்மத்தை விடணும். ஒரு ஏழை பொண்ணோட கண்ணீரை துடைக்க முடியாத இந்த அதிகாரத்துக்கும் என் வாளுக்கும் எந்த அர்த்தமும் இல்லை. அதான் நான் விலகுறேன். அப்படி எவ்வளவுதான் சொன்னாலும் மகாராஜா அவரை எடுத்த முடிவை கொஞ்சம் கூட மாத்திக்கவே இல்ல. சரியா 10 நாளைக்கு முன்னாடி இந்த கதை எங்கிருந்து தொடங்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். 10 நாளைக்கு முன்னாடி மகாராணியான மணிமேகலை, என்ன ஆச்சு பிரபு? உங்க முகத்துல ஏன் எப்பவுமே ஒரு கவலை இருக்கு? 2 நாளா சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, சரியா தூங்க மாட்டேங்கிறீங்க. ஏதாவது பெரிய பிரச்சனையா? தயவு செஞ்சு உங்க மனசுல இருக்கிற பாரத்தை என்கிட்ட சொல்லுங்க. எதுவும் இல்ல மணிமேகலை. என்னுடைய அரசாங்கத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சமீப காலமா வடக்கு எல்லையிலிருந்து எந்த ஒரு செய்தியும் வர்றதில்ல. அங்க பைரவனுடைய ஆட்சி எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மக்கள் சந்தோஷமா தான் இருக்காங்களான்னு தெரியாம நான் தவிக்கிறேன். பைரவன் உங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தின மகாவீரனுடைய புள்ள இல்லையா? அவனுக்கு அங்க எல்லா அதிகாரத்தையும் உங்க அப்பா தானே கொடுத்தாரு. அவன் அவனுடைய தந்தை அளவுக்கு பெரிய ஆளா இல்லனாலும் மக்களை நல்லபடியா பாத்துக்கிற திறமையாவது அவன்கிட்ட இருக்கும் இல்லையா? அப்புறம் எதுக்காக நீங்க அதை நினைச்சு கவலைப்படுறீங்க? அதிகாரம் கண்களை மூடிடும் மகாராணி. தந்தை நல்லவர் அப்படிங்கறதால மகனும் அப்படிதான் இருப்பான்னு சொல்ல முடியாது. பசுவோட வயித்துல தான் முட்டி கிழிக்கிற காலையும் பிறக்குது. அதனால தான் நம்ம மகா மந்திரிய ரகசியமா உளவு பார்த்துட்டு வர அனுப்பியிருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் தான் நிலவரம் தெரியும். அப்பதான் மகா மந்திரியான சத்யதேவன் அறைக்குள்ள வந்தாரு. அவருடைய முகத்துல ஒரு குழப்பமும் ஒரு பயமும் தெளிவா தெரிஞ்சுது. உங்களை வணங்குகிறேன் அரசே. நான் சொல்ல போற வார்த்தை உங்களுக்கு கோவத்தை கொண்டு வரலாம். ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியாது. நிலைமை அங்க மோசமா தான் இருக்கு அரசே. மறைக்காம உண்மைய சொல்லுங்க மந்திரி. வடக்குல என்னதான் நடக்குது? பைரவன் நல்லபடியா ஆட்சி பண்றானா இல்லையா? அரசே, உங்க சந்தேகம் உண்மையாயிடுச்சு. பைரவனுக்கு அகங்காரமும் அதிகாரமும் அதிகமாயிடுச்சு. அவனை எதிர்த்து நிக்கிறவங்கள அவன் இருட்டு சிறையில அடைக்கிறான் அரசே. நம்மளுடைய மகத ராஜ்யத்தோட பேரை சொல்லி வரிய 2 மடங்கா வாங்குறான். விளைச்சல் இல்லாம விவசாயிகள் தவிக்கும் போதும் அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்றான். என்ன அநியாயம் இது? மகாராஜாவோட பிரதிநிதியா இருந்து ஜனங்களோட ரத்தத்தை குடிக்கிறானா? நம்ம மகத ராஜ்யத்தை கௌரவத்தை கெடுக்கிறானா? அவனை இப்பவே கடுமையா தண்டிங்க. இந்த நிமிஷமே என்னுடைய படையை அனுப்பி அவனை சங்கிலியால கட்டி இழுத்து வர செய்யறேன். என்னுடைய ராஜ்யத்துல ஏழைகளை வதைக்கிற உரிமை யாருக்கும் இல்ல. அவன் தந்தை செஞ்ச உதவிய நான் மறக்கல. ஆனா அவனுக்கு பாவம் செய்ய அனுமதி கிடையாது. அவசரப்படாதீங்க அரசே. நம்மால அவனை கைது செய்ய முடியாது. அவங்கிட்ட உங்க தந்தை கொடுத்த செப்பு பட்டயம் இருக்கு. அதுபடி நீங்க அவனை பாதுகாக்கணும். அவனுக்கு தண்டனை கொடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. ஒருவேளை நீங்க அவனை தண்டிச்சா உங்க தந்தையோட வார்த்தையை மீறினதா கருதப்படும். என் தந்தை அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரா? இது எனக்கு தெரியாதே. மந்திரி, தந்தையோட சொல் முக்கியம்தான். ஆனா தவறு செஞ்சவனை விட முடியாது. நான் இது பத்தி ஆழமான விசாரணைய செய்யணும். நம்முடைய ஒற்றன் வீரையாவை உடனே அங்க அனுப்பி வையுங்க. அது வடக்கு எல்லையில இருக்கிற பைரவனுடைய கோட்டை. அங்க சூழ்நிலை ரொம்பவும் மோசமா இருந்துச்சு. பைரவன் அவனுடைய சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்திலேயே அவனுடைய அடிமையான ருத்ரையா நின்னுக்கிட்டு இருந்தான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயத்துல நடுங்குனாங்க. பாத்தியா பைரவா, இந்த வடக்கு எல்லைக்கு நான் தான் மகாராஜா. அந்த மகத ராஜ்யத்திலிருந்து யாராவது என்ன கேட்டு வந்தா நான் என்கிட்ட இருக்கிற செப்பு பட்டயத்தை காட்டி என்ன காப்பாத்திப்பேன். அந்த பார்த்திபனுடைய வார்த்தைகள் எல்லாம் இந்த ராஜ்யத்துல செல்லாது. இங்க என்னோட விருப்பப்படிதான் நான் ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அருமா பிரபு, உங்க புத்திசாலித்தனம் அமோகம். உங்க தந்தைக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதி இப்ப உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாயிடுச்சு. யாருடைய நிலத்தை வேணும்னாலும் நாம புடுங்கிக்கலாம். நேத்து கூட 2 விவசாயிங்க வரி கட்டலன்னு அவங்க நிலத்தை புடுங்கிட்டோம் பிரபு. நம்மள பார்த்து இங்க எல்லாரும் பயத்துல நடுங்குறாங்க. அந்த பழைய கதையை விடு. அந்த ஊர் எல்லையில இருக்கிற கலாவதியோட நிலத்தை புடுங்குனீங்களா இல்லையா? அந்த நிலத்து பக்கத்துல அழகான ஆறு ஓடுது.
அந்த இடத்துல எனக்கு ஒரு மாளிகையை கட்டணும்னு ஆசையா இருக்கு. அந்த வேலை எப்பவோ முடிஞ்சிடுச்சு பிரபு. அவ புருஷன் ரொம்ப பேசினான்னு அவனை நாங்க தீத்து கட்டிட்டோம். அவங்க கிட்ட இருந்து பத்திரத்துல கை நாட்டம் வாங்கிட்டோம். ஆனா அந்த கலாவதி மட்டும் ரொம்ப திமிரா இருக்கா. தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு மகத ராஜ்யத்துக்கு போய் ராஜா கிட்ட புகார் கொடுக்க போயிருக்கா. என்ன, அந்த பொம்பளைக்கு அவ்வளவு திமிரா? அவ மட்டும் மகத ராஜ்யத்துக்கு போயிட்டாள்னா பார்த்திபன் நம்மள சும்மா விட மாட்டான். அவன் தர்மத்து மேல பைத்தியம் பிடிச்சவன். நம்முடைய செப்பு பத்திரத்துல அவன் ஒரு ஓட்டைய கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்முடைய ஆட்களை அனுப்பி ரகசியமா அந்த கலாவதிய இழுத்துக்கிட்டு வந்துடு. உத்தரவு பிரபு. அவ காட்டு வழியாதான் மகத ராஜ்யத்துக்கு போய்கிட்டு இருப்பா. இன்னைக்கு ராத்திரி அவளை இழுத்துக்கிட்டு வந்து உங்க காலடியில போடுறேன். எங்க தப்பி ஓடுறான்னு நானும் பாக்கறேன். இருட்டா இருந்த அன்னைக்கு நாள் இரவுல பயங்கரமான இடி மின்னல் சத்தத்தோட மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. அப்ப ஒரு வயசு பொண்ணு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு மகதராஜ்யத்தை நோக்கி ஓடி போய்கிட்டு இருந்தா. பின்னாடி ருத்ராவும் ஆட்களும் துரத்துனாங்க. கடவுளே, என்ன காப்பாத்து! இந்த ராட்சசனுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து! என் புருஷனை அநியாயமா கொன்னுட்டாங்க. என் சொத்து எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டாங்க. இப்ப என்னையும் அடைச்சு வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. பார்த்திபன் மகாராஜாவை சந்திக்க நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன இவங்க தடுக்கிறாங்க. தயவு செஞ்சு காப்பாத்து. ஏய் கலாவதி, எவ்வளவு தூரம் ஓடிட போற? இந்த காட்டை தாண்டறதுக்குள்ள உன்னை நாங்க பிடிச்சிடுவோம். மகாராஜா கிட்ட போய் எங்களை போட்டு கொடுக்க பார்த்த இல்லையா? உன்னோட தொண்டையில இருந்து இனி வார்த்தைங்க வராது. அவளை புடிங்கடா. காவலாளிங்க அந்த பொண்ணை அடிச்சுட்டாங்க. பாவம், அந்த பொண்ணு அங்கேயே உட்காந்துட்டான். அப்ப அந்த காவலாளிங்கள்ல ஒருத்தன் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவளை அடிக்க வரும்போது திடீர்னு அவங்க பின்னாடியில இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டுச்சு. மகாராஜா பார்த்திபனுடைய நம்பிக்கையான ஒற்றன் வீரையா அங்க நின்னுக்கிட்டு இருந்தான். நிறுத்துங்க. ஒரு பொண்ணுகிட்ட உங்க வீரத்தை காட்ட வெக்கமா இல்லையா? நீங்க எல்லாருமே வீரர்கள் தானா? ஒரு பொண்ணை 10 ஆம்பளைங்க சேர்ந்து துரத்துறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? யாருடா நீ? பைரவ மகாராஜாவோட விஷயத்துல தலையிட உனக்கு எவ்வளவு தைரியம்? குறுக்கல வராத. குறுக்கல வந்தா இந்த காட்டிலேயே பொணமாயிடுவ. ஆனா எனக்கு என்னமோ உன்னை நினைச்சாதாண்டா பாவமாயிருக்கு. நான் மகத நாட்டு ராஜா பார்த்திபனுடைய ஒற்றன். உங்க பைரவன் செய்யற எல்லா அநியாயங்களையும் பார்த்துட்டேன். வீரையா தனியாளா ருத்ரையாவோட கூட்டத்தோட மோத ஆரம்பிச்சான். அவனுடைய வாழ்வீச்சு தாங்க முடியாம ருத்ரையாவோட கூட்டத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் மயங்கி விழுந்துகிட்டு இருந்தாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்த ருத்ரையா பயந்து போய் அங்கிருந்து ஓடியே போயிட்டான். ஐயா, கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துனீங்க. நீங்க இல்லைன்னா என்னுடைய உயிரே போயிருக்கும். என் குழந்தை அனாதை ஆயிருக்கும். இந்த உதவிய உயிரிழந்த வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். பயப்படாதம்மா, நான் மகத நாட்டு ராஜாவோட ஒற்றனாவேன். மகாராஜாவோட ஆணைப்படி தான் இங்க நடக்கிறது என்னன்னு பார்க்க வந்திருக்கேன். நீ மட்டும் ராஜா கிட்ட வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னா அந்த பைரவனை தண்டிச்சிடுவாரு. நீ தைரியமா என் கூட மகத ராஜ்யத்துக்கு வா. நம்ம ராஜா உனக்கு நிச்சயம் நியாயம் கொடுப்பாரு. அந்த ராட்சச பைரவனை பத்தி மகாராஜா கிட்ட சொல்லி அவனுக்கு தண்டனைய வாங்கி கொடுத்தே ஆகணும் ஐயா. அப்படிப்பட்ட ராட்சசன் இந்த பூமியில வாழ்றதுக்கு சுத்தமா தகுதியே இல்லாதவன். அடுத்த நாள் காலையில அது மகதராஜ்யத்து ராஜசபை. சிம்மாசனத்துல பார்த்திபன் ராஜா உட்கார்ந்திருந்தாரு. சபையே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. கலாவதி கண்ணீரோட அவ கதைய சொல்ல ஆரம்பிச்சா. பக்கத்திலேயே வீரையாவும் நின்னுக்கிட்டு இருந்தான். மகாராஜா, அந்த பைரவைய புருஷனை கொன்னு எங்க சொத்துக்களை எல்லாம் புடுங்கிட்டான். ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு அங்க பாதுகாப்பே இல்ல. வரி அப்படிங்கிற பேருல அங்க இருக்கிற எல்லாரையுமே அவன் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னு எதிர்த்து கேட்டதுக்கு ராத்திரியோட ராத்திரியா என்ன அடிச்சு வைக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புனான். இவரு மட்டும் இல்லனா நான் அவங்க கிட்ட அடப்பட்டு இருப்பேன். என்ன மாதிரி ஏழைங்க நிறைய பேர் அங்க ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு நியாயத்தை நீங்க தான் கொடுக்கணும். எவ்வளவு தைரியம் அந்த பைரவனுக்கு! என்னோட ராஜ்யத்துல இருந்துகிட்டே என் மக்களை கொடுமைப்படுத்துறான். அவனுக்கு அதிகாரம் கொடுத்ததே மக்களை காப்பாத்த தானே. மந்திரியாரே, உடனே நம்ம படைகளை அனுப்பி அந்த பைரவனை கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க. அவனுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். உத்தரவு அரசே. இப்பவே அவனை கைது பண்ணி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். கொஞ்ச நேரத்திலேயே சத்யதேவனுடைய சேனை போய் பைரவனை ராஜசபைக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அவன் முகத்துல கொஞ்சம் கூட பயமே இல்ல. அதுக்கு பதிலா அவனுடைய முகத்துல ஒரு கர்வமும் ஒரு திமிரும் தான் தெரிஞ்சுது. சபையில இருக்கிற அத்தனை பேரும் பைரவனை கோவமா முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. வணக்கம் அரசே. என்ன இப்படி பலவந்தமா வீரர்களை அனுப்பி கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? நான் என்ன வேற ஒரு நாட்டு ராஜாவா? ஒரு பொண்ணோட பொய்ய கேட்டு என்னை எதுக்காக இப்படி அவமானப்படுத்துறீங்க?
உன்னோட நடத்தை வேற ஒரு நாட்டு ராஜாவை விட மோசமா இருக்கு. எதுக்காக இந்த பொண்ணோட கணவனை கொன்ன? எதுக்காக ஏழைங்களோட நிலத்தை புடுங்கன? என்னுடைய ஒற்றன் வீரையா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டான். இனிமே உன்னோட பொய் இங்க நடக்காது. பதில சொல்லலனா நீ தண்டிக்கப்படுவ. என்ன தண்டிக்கிற அதிகாரம் மகத ராஜ்யத்துல யாருக்குமே கிடையாது மகாராஜா. ஏன் உங்களால கூட முடியாது. அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் அது நடக்காது. நீங்க உங்க தந்தை கொடுத்த வாக்க மறந்துட்டீங்க போலயே. ஒருவேளை மறந்திருந்தா இந்த செப்பேட ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. அப்படின்னு சொல்லி பைரவன் அவன்கிட்ட ஒளிச்சு வச்சிருந்த ஒரு பழைய செப்பேட மகா மந்திரி கிட்ட கொடுத்தான். மகா மந்திரி சத்யதேவன் அது படிக்கும் போதே அவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. அரசே, இதுல உங்க தந்தையோட அரச முத்திரை இருக்கு. என்னோட உயிரை காப்பாத்தின பைரவனுடைய தந்தைக்கும் அவனுடைய வம்சத்துக்கும் வடக்கு சாம்ராஜ்யத்தின் மீது முழு அதிகாரம் இருக்கு. அவர்கள் அங்க ஏதாவது தவறு செஞ்சாலும் அத மகத ராஜ்யம் தடுக்க கூடாது. அவங்கள தண்டிக்க கூடிய அதிகாரம் கூட மகத ராஜ்யத்துக்கு கிடையாது. இது என்னுடைய வாக்குறுதி அப்படின்னு எழுதியிருக்கு அரசே. அப்படின்னா எனக்கு நியாயம் கிடைக்காத மகாராஜா? இந்த ராட்சச கையில நாங்க எல்லாரும் அடிமையாதான் கஷ்டப்படணுமா? அப்பா கொடுத்த ஒரு வாக்குக்காக அங்க இருக்கிற அத்தனை கோடி மக்கள் சாகுறத உங்க கண்ணால பார்க்க போறீங்களா? கேட்டீங்களா மகாராஜா? என்ன நீங்க தண்டிக்க கூடாது. இந்த பொண்ணு சொல்ற பொய்க்காக உங்க தந்தையோட வாக்கையும் ராஜ சாசனத்தையும் மீறாதீங்க. அப்படி மீறினா உங்களோட மானமே போயிடும். உங்க தந்தையோட வாக்க நீங்க காப்பாத்தலனும் ஆயிடும். தயவு செஞ்சு நான் போகிறதுக்கு அனுமதி கொடுங்க. நான் என்னுடைய ராஜ்யத்துக்கு போகணும். மகாராஜா பார்த்திபன் எதுவும் செய்ய முடியாம அமைதியா இருந்தாரு. ராஜநீதிய எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் அவருக்கு இல்ல. பைரவன் திமிரா சிரிச்சுக்கிட்டு சபைய விட்டு வெளியில போனான். அன்னைக்கு ராத்திரி நேரம் மகாராஜா, மகாராணி, மந்திரியார் இவங்க 3 பேருமே ரகசியமா பைரவன் கிட்ட இருக்கிற செப்பேட பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா மகாராணி, என் தந்தையோட வாக்கு என் கைகளை கட்டி போட்டு இருக்கு. அந்த பைரவனை தண்டிக்கலன்னா நான் ராஜாவா இருந்து என்ன பயன்? தண்டிச்சா என் தந்தையோட வாக்க மீறினவனாயிடுவேன். பெத்தவங்களோட வார்த்தையை காப்பாத்துறது தான் இந்த ராஜ்யத்தோட பெருமை. அந்த பெருமைய நான் எப்படி கெடுப்பேன்? ஆனா அந்த அப்பாவி பொண்ணோட கண்ணீர் என்ன சுடுது. இது தர்ம சங்கடமான நேரம்தான் பிரபு. அப்பாவோட வாக்கு மீறினா அது பித்ரு சாபமா போயிடும். ஆனா நீங்க அதை செய்யலனா ராஜநீதிய தவிர்த்தவராயிடுவீங்க. எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமா ஒரு தீர்வு இருக்கும். அந்த ராட்சசனுக்கு இப்படி ஒரு சாசனத்தை உங்க அப்பா எழுதி கொடுத்திருக்க மாட்டாரு. அந்த சாசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கணும். நான் அரச நூலகம் எல்லாத்தையும் தேடிட்டேன் மகாராஜா. ஓலைச்சுவடிகள் கூட படிச்சு பார்த்தேன். ஆனா அப்படி ஒரு செப்பேடு எழுதப்பட்டதுக்கு ஆதாரம் இல்ல. உங்க தந்தை அதை ரகசியமா அவங்களுக்கு கொடுத்திருக்கணும். இந்த பிரச்சனைக்கு தீர்வோ இல்ல இந்த பிரச்சனைக்கான தீர்வை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட என்னோட அறிவுக்கு ஒண்ணுமே புரியல அரசே. என்கிட்ட ஒரு வழி இருக்கு பிரபு. நம்ம ராஜ்யத்தோட வெளியில இருக்கிற பர்வதத்துக்கு மேல ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிமை வாய்ந்தவங்க. நம்ம ராஜ குடும்பத்தோட விவகாரங்க, சரித்திரம் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நாம உடனடியா அவங்கள சந்திக்க போனா இந்த பிரச்சனைக்கான தீர்வு அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல யோசனை கொடுத்த மணிமேகலை. நேரத்தை வீணாக்க கூடாது. நாளைக்கு விடிஞ்ச உடனே நானும் வீரையாவும் மாறுவேஷத்துல அந்த பாட்டி கிட்ட போறோம். இந்த தர்ம சங்கடத்துல இருந்து வெளியில வர வழிய நிச்சயம் கண்டுபிடிப்பேன். என்னோட மக்களை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன். அடுத்த நாள் விடிய காலையிலேயே பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல மகாராஜா பார்த்திபனும் வீரையாவும் அந்த வயசான பாட்டிய சந்திக்கிறதுக்காக மலைக்கு மேல போனாங்க. அங்க இருந்த குகைக்குள்ள சின்ன வெளிச்சத்துல கண்ணை மூடிக்கிட்டு அந்த வயசான பாட்டி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தாயே, நான் மகத ராஜ்யத்தோட அரசன் பார்த்திபன். ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல இருந்து விடுபட உங்க வழிகாட்டுதல கேட்டு வந்திருக்கேன். என் தந்தையோட வாக்கு என்ன தடுக்குது. வா பார்த்திபா வா. உங்க அப்பா எழுதி கொடுத்த அந்த சாசனம் உன்னை தர்ம சங்கடத்துல சிக்க வச்சிருக்குல்ல. எனக்கு இது முன்னாடியே தெரியும். அந்த பைரவன் அவனுடைய அதிகாரத்தை வச்சு சாமானிய மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான்ல. யார் என்ன வாக்கு கொடுத்தாலும் மக்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னா அது நியாயம் இல்ல, அது அநியாயமாகும். ஆமா தாயே, அந்த செப்பு பட்டயத்தை வச்சுக்கிட்டு அவன் பண்ற அநியாயத்துக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. மகாராஜாவால கூட அவனை தண்டிக்க முடியல. ஒருவேளை தண்டிச்சா மகாராஜாவோட தந்தை கொடுத்த வாக்க மீறினவங்களாயிடுவோம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும். எல்லா சாசனமும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல.
சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல எல்லாமே மாறும்பா. உங்க அப்பா அந்த செப்பேடத்தை கொடுக்கும்போது ஒரு நிபந்தனைய வச்சாரு. ஆனா அத அந்த செப்பேடுல அச்சிடல. வெறும் வாய் வார்த்தையா தான் ஒரு நிபந்தனைய சொன்னாரு. தர்மத்தை காப்பாத்துற அந்த நிபந்தனை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன விதி தாயே? தயவு செஞ்சு சொல்லுங்க. என் மக்கள் கஷ்டப்படும் போது நான் அரியணையில உக்காந்து வேடிக்கை பார்க்க முடியாது. அவன் என் கண் முன்னாடியே ஒரு அப்பாவி பொண்ணை அழ வச்சிட்டான். உன்னுடைய அப்பா பைரவனோட அப்பா கிட்ட அன்னைக்கு இப்படிதான் சொன்னாரு. இந்த அதிகாரம் உன் வம்சத்துக்கு ஒரு பரிசு மட்டும்தான். எப்போ உன் வம்சத்தை சேர்ந்தவங்க தர்மத்தை தவறி வடக்கு திசையில இருக்கிற பழைய பைரவேஸ்வரனுடைய கோவில் வாசல்ல கத்தியால ஒரு நிரபராதியோட ரத்தத்தை எடுக்கிறாங்களோ அன்னைக்கே நான் எழுதி கொடுத்த சாசனம் அதோட சக்தியே இழந்துரும். அதுக்கப்புறம் மகத ராஜ்யத்தை சேர்ந்த மகாராஜா உங்களை தண்டிக்க முடியும். இதுதான் அவரு சொன்னது. ஓஹோ, அப்படின்னா பைரவன் கையால ஒரு அப்பாவிக்கு அடிபட்டு அவன் ரத்தம் அந்த கோவில்ல சிந்தனா அவனோட பாதுகாப்பு கவசம் உடைஞ்சிடும். ஆமா, ஆனா உன்னை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அங்க யாரோட உயிருக்காவது ஆபத்து வந்துச்சுன்னா நீங்க ராஜநீதிய தவறுனதா ஆயிடும். யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணாம அந்த நிபந்தனையை மீறும்படி நீங்க பண்றது உங்களுடைய கடமை அரசே. உங்க புத்தி கூர்மைய காட்ட வேண்டிய நேரம் இதுதான் அரசே. உங்க வார்த்தைங்க எனக்கு ஒரு புது வழிய காட்டி இருக்கு தாயே. என் மக்களுக்கு அநியாயம் நடக்காம அந்த பைரவனை எப்படி அடக்கணும்னோ அந்த செப்பு பட்டயத்தை எப்படி அழிக்கணும்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. உங்க ஆசீர்வாதத்தோட அந்த பைரவனை நானே அழிக்கிறேன். நான் போயிட்டு வரேன். அது வடக்கு எல்லையில இருக்கிற பைரவனுடைய கோட்டை. பைரவன் கோபத்துல அங்க இங்கன்னு நடந்துகிட்டு இருந்தான். பக்கத்திலே ருத்ரையா பயந்து போய் நின்னுகிட்டு இருந்தான். டே ருத்ரா, அந்த கலாவதி என் மேல புகார் கொடுக்கறதால நாளைக்கு எனக்கு பிரச்சனைங்க வரலாம். மகாராஜா அவளுக்கு அவருடைய அரசவையில தஞ்சம் புக இடம் கொடுத்தது எனக்கு பிடிக்கல. அவளை எப்படியாவது நம்ம ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சிறையில் அடைக்கணும். அந்த செப்பு பட்டயம் இருக்கிற வரைக்கும் அந்த ராஜாவால என்னை எதுவும் செய்ய முடியாது. ஆனா அந்த கலாவதி தினம் அழுது என் மானத்தை வாங்குறா. ஆனா எப்படி பிரபு? அவ அந்த மகத ராஜ்ய கோட்டையில ராஜாவோட பாதுகாப்புல இருக்கா. அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வர்றது சாத்தியமே இல்ல. என் புத்திசாலித்தனத்தை பத்தி உனக்கு தெரியாதுடா. நாம அவளை கூட்டிக்கிட்டு வர வேண்டாம். அவளாவே என்னை தேடி வரா மாதிரி நான் செய்வேன். கலாவதியோட பொண்ணு நம்ம சிறையில தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த அவளுக்கு ரகசியமா சொல்லு. அவளோட பொண்ணை காப்பாத்திக்கணும்னா வர அமாவாசை ராத்திரி அன்னைக்கு நம்ம பைரேஸ்வரர் கோவிலுக்கு வரணும்னு சொல்லு. பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல அவன் நிச்சயமா தனியா வருவா. அருமையான திட்டம் அரசே. அந்த கோவில்லையே வச்சு அவளை யாருக்கும் தெரியாம சிறை பிடிச்சி ரகசியமான இடத்துல வச்சிடலாம். அப்புறம் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அவளுடைய பொண்ணை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போய் தொலைஞ்சு போயிட்டான்னு மகத ராஜ்யத்துக்கு நம்ம ஆளை விட்டு செய்தி சொல்லிடுறேன். அந்த மகத ராஜ்யத்து மகாராஜா இருக்கானே, அவன் ஒரு பொம்மடா. அந்த செப்பேடு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த சிவனால கூட என்ன எதுவும் செய்ய முடியாது. அத்தோட அந்த கலாவதி தொல்லை எனக்கு முடிஞ்சது. அமாவாசை ராத்திரி பழைய பைரவேஸ்வரனுடைய ஆலயம் அது. சுத்தி தீப்பந்தங்கள் எரிய வவ்வால்களோட கீச் கீச் சத்தத்துல அந்த இடம் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. கலாவதி தனியா நடந்துகிட்டு கண்ணீர் சிந்த அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தா. பைரவனும் ருத்ரையாவும் வாள் பிடிச்சுக்கிட்டு அவளுக்காக அங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. மகாராஜா, நான் வந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நான் தனியா தான் வந்திருக்கேன். என்னுடைய பொண்ணு எங்க? தயவு செஞ்சு என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு வேணும்னா என்னோட உயிரை எடுத்துக்கோங்க. ஆனா என் குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க. உன்னோட பொண்ணா? இங்க யாரும் இல்ல கலாவதி. உன் பொண்ணு எப்பவோ அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டா. உன்னை இங்க வர வைக்க நான் போட்ட திட்டம் எது? மகாராஜா கிட்ட போய் என்ன பத்தியே புகார் கொடுக்கறியா? என்னோட அதிகாரத்தையேவா கேள்வி கேட்கற? இன்னையோட உன்னோட கதை முடிஞ்சது. ஏமாத்திட்டீங்க. நீங்க என்ன ராட்சசனா? ஒரு தாய் பாசத்தை குறுக்க வச்சு என்ன ஏமாத்த பாக்குறீங்களே. மகாராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களை விட்டு வைக்க மாட்டாரு. உங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பாரு. மகாராஜாவால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. என்கிட்ட இருக்கிற செப்பு பட்டயத்துக்கு அவன் அடிமை. ருத்ரையா, இவளை புடி. இந்த கோவில்லையே இவளை நிரந்தரமா அடைச்சி வை. ருத்ரையா பின்னாடி வந்து நின்னு கலாவதிய பிடிச்சுக்கிட்டான். அப்ப பைரவன் அவன் வாளை எடுத்து கலாவதிய வெட்டுறதுக்காக போனான். அதே நேரத்துல கோவிலோட மேல் கூரையில இருந்து முகத்தை மூடிக்கிட்டு மாறு விஷயத்துல இருக்கிற மகாராஜா பார்த்திபன் குதிச்சு வந்து அவர்கிட்ட இருக்கிற வாளால பைரவனோட அவர் எதிர்த்து போராடினாரு. அந்த ரெண்டு வாள் மோது அந்த கேக்குற சத்தத்துல
அந்த இடமே அதிர்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ பைரவ கையில இருக்கிற வாள் கலாவதியோட கைய கிடிச்சுக்கிட்டு தூரமா போய் விழுந்துச்சு. அப்ப அவருடைய ரத்தம் அந்த நிலத்துல விழுந்துச்சு. யாருடா நீ? எதுக்காக என்ன வந்து தடுக்கிற? என் கையில இந்த செப்பு பட்டயம் இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன தடுக்க முடியாது. நான் குறுக்க வந்தது உன்னோட வேலைக்கு நடுவுல இல்ல பைரவா, உன் பாவத்துக்கு நடுவுல. அதுக்கு முற்று புள்ளி வைக்க தான் வந்திருக்கேன். மகாராஜா நீங்களா? மகாராஜா நீங்களா? ஆமா, இங்க எதுக்கு வந்தீங்க? என்ன சிறை பிடிக்கிறதுக்கா? என்கிட்ட செப்பேடு இருக்கிறது மறந்து போச்சா? அதுல எழுதி இருக்கிற சாசனம் உங்களை தடுக்கும். உங்க தந்தையோட வாக்க தான் நீங்க மீற முடியாது. அந்த செப்பு பட்டயம் இப்ப ஒன்னத்துக்கும் வேலைக்காகாது பைரவா. எப்ப இந்த புனிதமான ஆலயத்துல ஒரு அப்பாவியோட ரத்தம் சிந்துச்சோ அந்த நொடியே அந்த செப்பேட்டோட மகிமை போயிடுச்சு. இது என் தந்தையோட வாக்கு. நீ உன்னோட கையாலேயே உன் பாதுகாப்பு கவசத்தை உடைச்சிட்ட. இப்ப நீ சாதாரண குற்றவாளி. விதியா? என்ன விதி? எனக்கு தெரியாது. என்ன ஏமாத்த பாக்குறீங்க? என்ன பயமுறுத்த நீங்க ஆடுற நாடகம்தான் இது. அதர்மம் என் ரத்தத்துல இல்ல பைரவா. அதர்மத்தை அழிக்க நான் கண்டுபிடிச்ச தர்ம வழி இது. வீரையா, வெளியில வா. இந்த பைரவனை சிறைப்பிடி. இந்த பைரவனோட கொட்டத்தை நான் அடக்குறேன். இன்னைக்கு என் வாள் அந்த சிவனோட சூலமா மாறும். கோயிலுக்கு வெளியே நின்னுக்கிட்டு இருந்த வீரையாவும் அவனுடைய சேனையும் வந்து ருத்ரையாவையும் காவலர்களையும் அடிச்சுட்டாங்க. பைரவனுக்கும் மகாராஜா பார்த்திபனுக்கும் அங்க பெரிய யுத்தமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இடம் இப்ப பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆனா மகாராஜா பார்த்திபன் முன்னாடி பைரவனால ஜெயிக்கவே முடியல. அவன்கிட்ட இருந்த வாளை தூக்கி மகாராஜா தூரமா எரிஞ்சிட்டாரு. வாளை ஏந்தி சண்டை போட தெரியாமலடா இத்தனை நாளா பொறுமையா இருந்தேன். என் தந்தையோட வார்த்தைக்காக ஒரு பொண்ணோட கண்ணீரை துடைக்க நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். இப்ப அந்த தடை உடைஞ்சிடுச்சு. உன்னை என்னோட அரசவையில வச்சு நான் தண்டிக்க போறேன். அடுத்த நாள் காலையில அத மகத ராஜ்யத்தோட ராஜசபை பைரவனை கை காலெல்லாம் கட்டி போட்டு சபையில நிக்க வச்சிருந்தாங்க. பக்கத்திலேயே கலாவதி கண்ணுல கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்தா. இப்ப இந்த கதையில பார்த்தோம் இல்லையா, அந்த காட்சி தான் இது. மகாராஜா சிம்மாசனத்தை விட்டு போறதுக்கு தயாரா இருந்தாரு. என் தந்தையோட வார்த்தைய காப்பாத்தணுங்கிறதுக்காக நேத்து வரைக்கும் ராஜ்யத்தை விட்டு போக நினைச்சேன் கலாவதி. ஒரு ராஜாவா நீதி வழங்க முடியாததால அரியணைய விட்டு இறங்க நினைச்சேன். எல்லாத்தையும் இழந்தாவது என் தந்தையோட வார்த்தைய காப்பாத்த நினைச்சேன். வேண்டாம் மகாராஜா, தயவு செஞ்சு இந்த யோசனையை கைவிட்டுடுங்க. நீங்க இந்த ராஜ்யத்துக்கு ரொம்பவும் முக்கியம். உங்கள மாதிரி ராஜா இருந்தாதான் இந்த ராஜ்யம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமா கலாவதி, இப்ப நான் இந்த அரியணைய துறக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இந்த பைரவன் ஒரு அப்பாவியான உன்னோட ரத்தத்தை கோவில்ல சிந்த வச்சு அந்த செப்பு பட்டயத்தோட மதிப்பை உடைச்சிட்டான். இப்ப இவன் என் தந்தையோட வாக்குக்கு அப்பாற்பட்டவன். எனக்கும் இந்த மகத ராஜ்யத்தோட சட்டத்துக்கும் கட்டுப்பட்டவன். வெற்றி உண்டாகட்டும் அரசே. உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த ராஜ்யத்தை காப்பாத்தி இருக்கு. உங்களோட வாளால இல்லாம எதிரியோட வாளாலேயே அவனை வீழ்த்தினது அமோகம் அரசே. உங்க அப்பாவோட வாக்கு மீறாம யாருக்கும் எந்த தீங்கும் நடக்காம மக்களுக்கு நியாயத்தை கொடுத்திருக்கிற உங்க விவேகம் அமோகம். உங்களுடைய சாகசம் சரித்திரத்துல இடம் பிடிச்சிருச்சு பிரபு. நீங்க தான் உண்மையான மகாராஜா. பைரவா, ஏழைகளை துன்புறுத்தின காரணத்துக்காகவும் நிரபராதிகளை தண்டிச்சதுக்காகவும் உன்னை ஆயுள் முழுக்க சிறையில் அடைக்கிறேன். உன்னுடைய எல்லா சொத்துக்களும் பறிமுதல் செஞ்சு கலாவதிக்கும் மற்ற ஏழைகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். உன்னோட பேராசைக்கு இதுதான் சரியான தண்டனை. காவலர்களே, இவனை இழுத்துக்கிட்டு போங்க. இவன் இருட்டு சிறையிலேயே கடந்து சாகட்டும். ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க அரசே. அதிகாரம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. என் தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு தடவை என்ன மன்னிச்சு விடுங்க அரசே. மன்னிப்பு கேட்கிற தகுதி உனக்கு இல்ல பைரவா. ஏழைங்களோட கண்ணீரை பார்த்து சிரிச்சவனுக்கு மன்னிப்பு கேட்கிற தகுதி இல்ல. இவனை இழுத்துக்கிட்டு போங்க. சிப்பாய்கள் பைரவனை சிறைச்சாலைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. சபையில இருக்கிற அத்தனை மக்களுமே மகாராஜாவை கைத்தட்டி பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. நாம தர்ம சங்கடத்துல மாட்டிக்கும் போது நிதானமா கொஞ்சம் அறிவோட யோசிச்சா எந்த ஒரு பிரச்சனையையும் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். அன்னையில இருந்து மகத ராஜ்யம் மறுபடியும் அமைதியா சந்தோஷமா இருந்துச்சு. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலைமை என்னைக்காச்சும் வந்திருக்கா? அப்போ அதை நீங்க எப்படி சமாளிச்சீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. எங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.